மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா இன்றைக்கி பழனிக்குங்க. ஒரே நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பை ஏற்றலான்னு பழனிக்கு கிளம்பிட்டோம். ஓகேவா? இப்போ காங்கேயம் தாண்டி போயிட்டுருக்கோம். அப்போயே ஃபஸ்ட்டு எடுத்து வீடியோ போடலான்னு தான் நினச்சோம். டைம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கெலாம். அதனால் எடுத்து வீடியோ காங்கேயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். என்ன ஒன்று ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிச்சி வந்துட்ருக்கோம். நாங்கள் சேலத்துலேருந்து கரூர், திண்டுக்கல் அந்த வழியாக போகாமல், ஹைவேஸ் போகாமல் நாங்கள் திருப்பூர் ஈரோடு பைபாஸ் வழியாக வந்துவிட்டோம். அதில் ரோடு நல்லா நீட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ரோட்டில் தான் வந்திருக்கோம். சிங்கிள் ரோடு தான், ஆனால் உங்களுக்கு கிலோமீட்ரு எல்லாமே பார்ப்போம். அந்த இதனால் மைலேஜ் உங்களுக்கும் பிக்கப் ஆகும். ஹைவேஸில் வரலாம், உங்களுக்கு டோல்லாம் இருக்கும். டோல் இல்லாமல் ஒரு ரோடு இது, இந்த ரோடு தான் அது. நான் ஒரு டோல் தான் கொடுத்தேன். அதே நீங்கள் கரூர் ரூட்டில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் 200 300 செலவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த பக்கம் டீசல் அடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டுருக்கலாம் அழகாக. டைமிங் அதே டைமிங் தான் சேவ் ஆகுது. அதனால் இயற்கை சீனோட பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். என்ன ஒன்றுனா இங்கே ஹோட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹோட்டல் தான் ஃபுட்டு தேடிட்டுருக்கோம். காலையில் டிஃபன் சாப்பிடாமல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. அதனால் இப்படி போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் சிட்டிக்குள்ளே வழி வருமா. எல்லாம் காஃபி பாரு ஐயங்காரே தான் கிடைக்குது. பக்கம் போயிட்டு தேடி பார்க்குறேன். பழனிக்கு தான் எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறேன்னு தெரில. இன்னும் இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ 10 o'clock போயிட்டோன்னா பார்க்க 9 o'clock ஆகுது. ஓகே, நீங்களும் இந்த ரோட்டில் வந்து யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நானும் இந்த ரோட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். ஏன்னா சிங்கிள் ரோடு, கொஞ்சம் பார்த்து தான் வரணும், கேர்ஃபுல்லாக வரணும். ஓகே, நான் பழனிக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகே கைஸ், பாய் 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 பாய். இது பாருங்கள், இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி கரண்ட்டு காத்தாடி நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சுற்றிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே அது பார்க்கலாம். அது சிட்டிக்குள்ளே விட மாட்டாங்க. எதுவும் வேண்டாமே அன்பே வேண்டாமே. கைஸ், இங்கே வந்துட்டோம், பழனிக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து தரிசனம் கிடச்சிருமா நம்மளுக்கு? மேலேருந்து இங்கே பார்க்குறோம். நேராக போனால் பழனி. நாங்கள் ஒட்ட சத்திரத்துக்கிட்ட ஒரு சாமி சித்தர் ஒன்று இருக்காராம், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னுங்கிறேன். ஓகே, அவருக்காக லெஃப்ட் எடுத்துட்டோம். போய் அவரை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடுறோம். அந்த இடத்த நாங்களும் இன்னும் வந்து போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இப்போ என்னென்னு போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறோம். ஆனால் உங்களுக்கு பழனி மலையை காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து பழனி மலை உங்களுக்கு தெரிய போகுது. இங்கே பாருங்கள், காட்டுறேன் காய்ஸ். இன்னும் வரல, மறைச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. நான் இன்னும் பக்கம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நாங்கள் இப்போ கணக்கன்பட்டின்னு ஊருக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஊருக்கு என்னன்னா, கணக்கன்பட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்காராம், சமாதி ஆகிட்டார். அந்த சமாதிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே ஏதோ போனால் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் போய் நல்லதை எதிர்பார்த்துட்டு வரோம். நீங்களும் அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா, கணக்கன்பட்டி என்னென்னா பழனி போனீங்கன்னா அந்த ரூட்டில் வந்து பாருங்கள், கணக்கன்பட்டின்னு ஊர். அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், கணக்கன்பட்டி சித்தன் போட்டாவே வந்துடும். நாங்கள் அந்த வீடியோ உள்ளே போய் அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா ரைஸ்? பாருங்கள், நீங்களும் பார்க்கணும். ஓகே ரைஸ். அவரோட போர்டு தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டிங்கன்னா அவரோட போர்டு தான் உள்ளே இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னாவே பார்க்கலாம், ஆட்டோ எல்லாம் இருக்குது. நீங்கள் பஸ்ஸு உள்ளே போகல, ஆட்டோ தான் மெயினாக போயிட்டுருக்கு. கணக்கன்பட்டி சித்தன்னு கேட்டாவே சொல்லிடுறாங்க லொக்கேஷன் எங்கன்னு. ஃபுல்லாக அந்த ரோடே தான், ஃபுல் போர்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நாங்களே மேப் வச்சு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம், ரொம்ப பக்கம் போக போக உங்களுக்கு வியூ காட்டுறேன். ரைஸ், இங்கே தான் உள்ளே வந்துட்டோம். கார் பார்க்கிங்கு பெரிய வராண்டாவாக இருக்குதுங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம் பாருங்கள். பார்க்கலாம், கணக்கன்பட்டி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டோம். வண்டி நிறுத்துறதுக்கு இடம் பார்த்துட்ருக்கோம். வண்டி நிறுத்திட்டு
சாமியை பார்க்குறோம். காய்ஸ், இந்த சித்தர் கோவிலுக்கு வந்துட்டோம். இதை பாருங்கள், அவர் எழுதியிருக்க டைலாக் கேளுங்க. யாரையும் ஒன்று எதிர்த்து வைக்கிறாரோ கவலை வேண்டாம், யாரையும் ஒன்று எதிர்த்து வைக்கிறாரோ ஆனால் இந்த பாருங்க, அவருக்கு அது ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காரு பாருங்கள். நல்லா இருக்குதுல்ல. இதுதான் சிவ சமாதி. பாட்டுக்கு யூஸ் பண்ண காரு சமாதி ஒரு இது உருவம், ஒரு சேரு, ஒரு பெட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க எல்லோருமே. இந்த இடம் தாங்க ஒரு சமாதி, அப்படியே உயிரோடு வச்சு புதைச்சிருக்காங்க. அந்த பின்னாடி சுற்றியும் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க அழகா. இங்கே எல்லாமே அன்னதானம் எல்லாமே இருக்குதுங்க. நீங்களும் யாரோ வந்தாலும் இங்கே வந்து பாருங்கள். யோகி பாபுலாம் இங்கே வந்துட்டு போனாருங்க. இந்த விசேஷ நாள் அன்றைக்கெலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே எல்லாமே அன்னதானம் வேணால் நாமளும் அரிசி பருப்பு எது வேணால் இங்கே வந்து கொடுக்கலாம். இடம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க. பாருங்கள் வியூவை. நானும் அடுத்த டைம் வேணால் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோம். அடுத்த டைம் இந்த பழனிக்கு வந்தோன்னா இந்த இடத்துக்குலாம் வரும் கண்டிப்பாக. வியூக்கெலாம் செம்மையாக இருக்குது இல்லைங்க. எல்லாருமே இங்கேயே படுத்துங்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு இதாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாருங்கள். அங்கெல்லாம் கடை இது ஏதோ வாங்கணும், திங்ஸ் வாங்கணும். இந்த தென்னூர் கயிறு, நிறைய பேர்லாம் அங்கே கயிறு வாங்கிட்டு வந்து இங்கே கயிறு வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரியும் பண்ணுறாங்க. நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். கணக்கன்பட்டி சாமியாருக்கும் ஒரு என்ட்ரன்ஸுங்க. அப்படியே நேராக சமாதி அங்கே தான் தெரியும். ஒரு அவங்களோட அவங்க படித்தது இதோட சாமி ஃபுல்லாக இது ஆகிட்டுருக்கு. விளக்கு வச்சுட்டு அங்கே வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். இது நம்பிக்கைனா வீடு கட்டுற மாதிரி ஒரு நம்பிக்கை. அவர் வாழ்ந்த வீடு அது. அங்கே போவோம். இங்கே வந்து அது சாக்கியம். இந்த மாதிரி வீடு, சின்ன வீடு கட்டுறது, வீடு கட்டணும் ஒரு ஆசை இருக்கிறது இந்த இடங்க. நாமளும் ஒரு வீடு கட்டணும் ஆசை. அது மாதிரி நாங்களும் ஒன்று கட்டி வைக்கிறோம். நாங்களும் ஒரு வீடு கட்டிட்டோம். ஓகே, கட்டியிருக்கோம். பார்ப்போம். 15/7/2025 வச்சுட்டு வந்திருக்கோம். வீடு கட்டுவோம். ஓகே, இதுதான் அவர் வாழ்ந்த வீடு. உள்ளே வெறும் அவர் ஃபோட்டோ மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ அலோடு இல்லைன்ட்டாங்க, அதனால் எடுக்கலை. நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா எனக்கும் டேக் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நாங்கள் பழனிக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் பிளான் பாருங்க, அவர் வச்சுட்டு போனார் கல். இது இங்கே பாருங்க, அடிக்க வச்சு கல் இது. காய்ஸ், இங்கே பாருங்கள், பழனிக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். மேலே தெரிஞ்சாங்க மலை, அங்கே தாங்க கரெக்டாக வந்துட்டோங்க கோயில்கிட்ட. நெக்ஸ்ட்டு சாமியை தரிசனம் பண்ணுறோம், உங்களுக்கும் காட்டுறோம். சாமியை பார்க்குறீங்க, மேலே ஏறுறோம், படிக்கட்டு ஏறி ஏறுறோம், கட்டன்னு ஏறி சாமியை பார்க்குறோம். தெரியுதுங்க மேலே பாருங்கள், அங்கே கிட்ட தெரியுது. வெளியே போய் வியூ காட்டினா தெரியும். போகிறோம்.